ஒவ்வொரு திமுகவுடைய பிரமுகர் மேலேயும் ஒவ்வொரு திமுக அமைச்சர்கள் மேலேயும் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அவங்க பினாமி மேல இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, ஃபைல்ஸ் தான் வெளியிட்டார். முறைப்படி கவர்னர்கிட்ட கொடுத்துட்டார். அதற்கான நடவடிக்கை கவர்னர் எடுக்க போறார், அண்ணாமலை எடுக்க போறது இல்லை. டிஆர் பாலு என்பவரே பரம்பரை பணக்காரர் கிடையாது. அப்போ உனக்கு 10,000 கோடி சொத்து எப்படி வருது? 21 நிறுவனங்கள். இன்னைக்கு அவங்க பையன் தான் இன்னைக்கு வந்துட்டு தொழில்துறை அமைச்சரா இருக்காரு. அப்போ 21 நிறுவனங்கள் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆனா இவர் என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி, நான் என்னமோ பிறவிலேயே வந்துட்டு கோட்டீஸ்வர மாதிரியும், இவங்க அப்பா என்னமோ பெரிய பரம்பரை பணக்கார மாதிரியும் டிஆர் பாலு பேசுறாரு. திமுகக்குள்ள வரும்போது அவர் என்ன வேலை செஞ்சாரு? டிப்பர் லாரியோட கிளீனரா இருந்தவர். டிஆர் பாலுடைய வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி சார் பயணிக்கும்? இன்னைக்கு அவர் நீதிமன்ற படி ஏறி இருக்காரு, நாளைக்கு சிறைப்படி ஏற வாய்ப்பு இருக்குமா? திமுக காரங்க எல்லாருமே இந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் உள்ள இருப்பாங்க தெரியாது. அண்ணாமலை என்பவர் வேற, இவர்கிட்ட மோதனவர் தான் தயாநிதி மாறன். ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சார் ஹோண்டா ஷோரூம் பெங்களூர்ல இருக்கே சார், கிட்டத்தட்ட ஒரு 150 ஷோரூம் இருக்கு சார், மொத்தமும் உங்களுக்கு தான் கேள்விப்பட்டேன். சொன்ன அடுத்த நாள்ல இருந்து அண்ணாமலை பக்கமே போகாம இருக்கிறார் தயாநிதி மாறன் வரைக்கும். 2014 பிகினிங்ல தான் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி இப்படிதான், அது அண்ணாமலைக்கும் பொருந்தும், நயினா நாகேந்திரனுக்கும் பொருந்தும், ரமேஷ் சாக்காவுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணி முழுமை அடைவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை. நயினா நாகேந்திரன் பேட்டி கொடுக்குறாரு, என்னன்னு, நாங்க இனிமே 2 பேரும் சேர்ந்து ஆட போற ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அண்ணாமலை ஏதோ உள்ள பூந்து அதை பண்றாரு இதை பண்றாருன்னா எப்படி அதை சொல்ல போறாரு? அப்போ ஏன் டிடி விஜயகாரன் இப்படி சொல்ல போறாரு? அண்ணாமலை என்பது இந்த கூட்டணிக்கு முக்கிய பங்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. 24,000 சக்தி கந்தத்திலும் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள தெருமுனை கூட்டங்கள் போடணும். அதுக்கும் பொறுப்பாளர் அண்ணன் தான். இங்கெல்லாம் வந்துட்டு கட்சி வந்துட்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜக செய்தி தொடர்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஊழல் பட்டியலை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதனால தன்னுடைய குடும்பத்திற்கு களங்கம் விளைவித்ததாக கூறி டிஆர் பாலு அவர்கள் வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு தொடர்பாக இன்று அண்ணாமலை நேருக்கு நேர் 2 பேருமே இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காங்க. இதனுடைய முழு பின்னணி என்ன சார்? சார், இப்போ டிஆர் பாலுக்கு மட்டும் ஒரு ஃபைல்ஸ் வெளியிடல, ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே 1, 2, 3 அப்படின்னு 3 பாகங்களாக அவர் வெளியிட்டார். அதனால் 3ஆம் பாகத்தில் மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்.என். ரவிக்கிட்ட கொடுத்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஐ பெரியசாமி வழக்காக இருக்கட்டும், உங்களுக்கு துரைமுருகன் வழக்காக இருக்கட்டும், உங்களுக்கு டிஆர் பாலு வழக்காக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி வழக்காக, இது எல்லாத்தையுமே சிபிஐயும் உங்களுக்கு இடியும் ஏன் இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, இவர் கொடுத்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கவர்னர் மூலியமாக நடவடிக்கை ஒவ்வொரு அமைச்சர்களாக எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல தான் இதுவும் 2023 ஏப்ரல் மாதம் இவருக்கும் அப்படிதான். ஆனால் இவர் என்னமோ யோகிய சிகாமணி மாதிரி, தான் என்னமோ பிறவிலேயே கோட்டீஸ்வர மாதிரியும், இவங்க அப்பா என்னமோ பெரிய பரம்பரை பணக்கார மாதிரியும், இவங்க பரம்பரையே என்னென்னமோ மன்னர் பரம்பரை மாதிரியும் டிஆர் பாலு பேசுறாரு. டிஆர் பாலு எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். திமுகக்குள்ள வரும்போது அவர் என்ன வேலை செஞ்சாரு? டிப்பர் லாரியோட கிளீனரா இருந்தவர். அவர் எப்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டார்? ஆமா, எல்லாமே தெரியும். அப்போ எப்படிப்பட்ட வழக்குல அவர் மேல இருந்ததுன்னு தெரியும். எதனால அவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மாற்றப்பட்டாரு, எதனால அவருக்கு மந்திரி சபை கொடுக்காம இருந்தாங்க, இதெல்லாம் கூட இருக்கு, வரலாறு இருக்கு. அப்ப இவர் திமுக குடும்பத்துக்கு கட்டுப்படாம திமுக குடும்பத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்ததுக்காக தான் திமுக தலைவர் கருணாநிதி ஓரம் கட்டி வச்சிருந்தார். அப்புறமா மன்னிப்புலாம் கேட்ட பிறகு இப்போதான் அவரை ஓரளவுக்கு ஒரு கேட்டகரியில் திமுக நீங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ டிஆர் பாலு என்பவரே பரம்பரை பணக்காரர் கிடையாது. அப்போ உனக்கு 10,000 கோடி சொத்து எப்படி வருது? 21 நிறுவனங்கள். இன்னைக்கு அவங்க பையன் தான் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சரா இருக்காரு. அப்போ 21 நிறுவனங்கள் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது இல்லாமல் டிஆர்பி ராஜா மேல தொழில்துறை நிறுவனம் இருக்கு. அதே போல அவங்க ஒய்ஃப் மேல இருக்கு, அவங்க ஒய்ஃபோட தம்பி மேல இருக்கு. அவங்க ஒய்ஃப் முக்கால்வாசி சொத்துக்கள் யார் மேல இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பேர்லயே, அவங்க ஒய்ஃபுடைய சொந்தக்காரங்க பேர்லயே நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் நடத்தப்படுது. அவர் பயன்படுத்துகிற கார் கூட, யாரு டிஆர் பாலு சொல்றாரு, கார் கூட என் பேர்ல இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த நிறுவனத்தின் பேர்ல இருக்கு. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அவர் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அவர் நிறுவனத்தின் பேர்ல இருக்கு. அந்த நிறுவனம் யார் தரன்னு பார்த்தாக்கா, ஏதோ ஒரு வகையில இவருடைய சொந்தக்காரங்களாகவோ இவர்களுடைய பினாமியாவோ தான் இருக்கிறாங்க. இதை வச்சு 21 நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நஷ்டஈடு வழக்கு போட்டா போட்டுக்க, நான் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க லாஸ்ட் இயரிங் வரும்போது இவர் ஆஜராக சொன்னாங்க. அண்ணாமலை ஆஜரானாரு, ஆனா டிஆர் பாலு ஆஜராகல. ஏன்னா அன்னைக்கு குறுக்கு விசாரணை, அன்னைக்கு 2 தரப்பு வழக்குகளையும் விசாரித்து விட்டு, அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு நான் குறுக்கு விசாரணை நடத்தணும், எனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கணும் போது மேஜிஸ்ட்ரேட்டும் அவங்களை சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க.
அனுமதி கொடுத்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இவர் ஆஜராகல. நீ குற்றமற்றவர் என்றால் நீ யோகிய சிகாமணி என்ன பண்ணிருக்கணும்? ஆஜராகிருக்கணும். அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா வழக்கு அவர் போடல, மான நஷ்ட வழக்கு போட்டது நீ குற்றமற்றவன் என்று யார் நிரூபிக்கணும்? டிஆர் பாலு நிரூபிக்கணும். நீ குற்றவாளி என்று யார் நிரூபிப்பா? அவர் நிரூபிப்பார். அவர் வந்துட்டு ஃபைல் தான் வெளியிட்டாரே தவிர அவர் இவங்க மேல வழக்கு போடுங்க, இவங்களை தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்ல. இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு திமுகவுடைய பிரமுகர் மேலேயும் ஒவ்வொரு திமுக அமைச்சர்கள் மேலேயும் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அவங்க பினாமி மேலே இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. ஃபைல்ஸை தான் வெளியிட்டார். ஃபைல்ஸை வெளியிட்டு முறைப்படி கவர்னர்கிட்ட கொடுத்துட்டார். அதற்கான நடவடிக்கை கவர்னர் எடுக்க போறார், அண்ணாமலை எடுக்க போறது இல்லை. ஏன்னா அண்ணாமலை முதலமைச்சரோ, அண்ணாமலை வந்துட்டு இடியோட சேர்மனோ, அண்ணாமலை சிபியோட டைரக்டரோ கிடையாது. அவர் ஒரு கட்சியோட முன்னாள் தலைவர், அப்ப தலைவர், இப்ப முன்னாள் தலைவர். அப்ப அவர் வந்து உங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப யார் நடவடிக்கை எடுக்கணும்? ஆர்என் ரவி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஆர்என் ரவி கிட்ட அந்த தஸ்தவேஜுகள் அனைத்தையும் அவர் கொடுத்துட்டார். அப்போ ஆர்என் ரவி வந்து சிபிஐ கிட்ட என்னென்ன போகணுமோ அதை கொடுத்துருக்காரு, இடி கிட்ட என்னென்ன போகணுமோ அதை கொடுத்துருக்காரு, வருமான வரித்துறை என்னென்ன போகணுமோ அதை கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக இப்போ இன்னொரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து துறை ஊழல வந்துட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் 2 மாசத்துல, இன்னும் 2 மாசம் கூட கட்டணும், 1 மாசம் தான் நினைக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே இன்னைக்கு அவங்க தலைமையில கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு வழக்குமே முடியற ஸ்டேஜ்ல இருக்கு. இதுவும் அப்படித்தான். இன்னைக்கு குறுக்கு விசாரணையில அவர் என்ன கேள்வி கேட்கிறார், என்ன மாதிரியான பதில்கள் சொல்றாரு பொறுத்து இவர் உண்மையிலேயே பரம்பரை பணக்காரனா இல்ல பிச்சைக்கு பிறந்த பணக்காரனான்றது தெரிய வரும். இப்போ டிஆர் பாலுடைய வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி சார் பயணிக்கும்? இன்னைக்கு அவர் நீதிமன்ற படி ஏறி இருக்காரு, நாளைக்கு சிறைப்படி ஏற வாய்ப்பு இருக்குமா? இப்போ கண்டிப்பாக ஒட்டுமொத்த முதலமைச்சர் உள்பட எல்லார் மேலேயுமே வழக்கு இருக்குங்க. எல்லார் மேலேயுமே வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, இன்க்ளூடிங் கனிமொழி மேல கூட இருக்கு. ஒவ்வொரு, ஏன்னா கனிமொழியோட வழக்கு உங்களுக்கு 2G வழக்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல டெய்லி அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர் வழக்குமே மேல்முறையீடு பண்ணி. அப்ப ஒவ்வொரு வழக்குமே உங்களுக்கு பெரியசாமி வழக்காக இருக்கட்டும், எல்லாருடைய வழக்குமே இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்போ இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ மாவட்ட கோர்ட் என்ன பண்ணுதுனாக்கா உங்களுக்கு எல்லா அமைச்சர்களுடைய வழக்கையும் தள்ளுபடி பண்றாங்க, சொத்து குவிப்பு வழக்கு எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றாங்க. அதன் பிறகு இப்போது வந்த ஆனந்த் வெங்கடேஷாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு சுவாமிநாதன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வழக்கெல்லாம் எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்க, இவ்வளவு பெரிய சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, நீங்க எந்த அடிப்படையில் எந்த முகாந்திரம் இல்லாம நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர்களாகவே முன் வந்து, நான் சொல்ற வழக்கெல்லாம் அவர்களாகவே முன் வந்து, துரைமுருகன் வழக்காக இருக்கட்டும், பெரியசாமி வழக்காக இருக்கட்டும், பொன்முடி வழக்காக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே அவர்களாக முன் வந்து இந்த வழக்கு, ஏன்னா பொன்முடி வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, இங்க தண்டனை பெற்று விட்டார், அங்க போயிட்டு அப்பீல் பண்ணிருக்கிறாரு. அப்ப அதுவும் வெயிட்டிங்ல இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருடைய வழக்குமே இன்னைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. எல்லாருமே உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சா சார் ஆகணும். அது மாதிரிதான் இன்னைக்கு திமுக காரங்க எல்லாருமே இந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரதுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் உள்ள இருப்பாங்கன்னு தெரியாது. அது டிஆர் பாலுக்கும் பொருந்தும். ஏன்னா டிஆர் பாலு யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. இதுதான் விஷயமே. நீங்க வந்துட்டு சாதாரணமா ஏதோ நீங்க செல்வ பிறந்தகை போல இல்ல வந்துட்டு KS அழகிரி போல, EVKS இளங்கவன் போலலாம் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை என்பவர் வேற. முன்ன மாதிரி நிறைய பேர் கர்நாடகாவில் பார்த்துட்டு வந்தார். இவர்கிட்ட மோதனவர் தான் தயாநிதி மாறன். ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சார் ஹோண்டா ஷோரூம் பெங்களூர்ல இருக்கே சார், கிட்டத்தட்ட ஒரு 150 ஷோரூம் இருக்கு சார், மொத்தமும் உங்களுக்கு தான் கேள்விப்பட்டேன். சொன்ன அடுத்த நாள்ல இருந்து அண்ணாமலை பக்கமே போகாம இருக்கிறார் தயாநிதி மாறன். இது வரைக்கும் பேசியிருக்காரா? வெளியே வராரா? ஏதாச்சும் பேசினாரா? ஏன்னா பெங்களூர்ல உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதே போல தான் மற்ற அமைச்சர்களும் வேற யாரை வேணாலும் நம்ம விமர்சிச்சு பேசலாம். நீங்க எந்த அமைச்சர் நீங்க விமர்சிச்சு பேசலாம் சொல்லுங்க? அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய தலைவர் இங்க திமுக யார் இருக்கா? சமீபத்தில் யாருமே அவர் விமர்சிக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பயம். செந்தில் பாலாஜியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வாட்ச் பில் கேட்டதன் விளைவு, அந்த வாட்ச் பில் நேர்மையான வாட்ச் பில் தான். அது நேர்மையானவரை பார்த்து நீ கேட்டதன் விளைவு உன்னுடைய அழுக்குகள் எல்லாமே வெளியே தோண்டப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக, மிகப்பெரிய ஒரு நீ பதவி இல்லாம இருக்கிறது யார் காரணம்? செந்தில் பாலா, அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இது நம்ம PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு இலாக்கா மாற்றப்படுறது யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம். பொன்முடிக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு இலாக்கா மாற்றப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை. அப்ப அண்ணாமலையை தேவையில்லாம நீங்க தோடும் போது இது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக தான் செய்யும். இப்ப இவரும் அதே தான். இப்போ 100 கோடி மான நஷ்ட வழக்கு, இப்போ 100 கோடி இவர் தான் கொடுக்க போறாரு. இவர் தான் கொடுக்க போறாரு. இன்னைக்கு முடிய விஷயம் கிடையாது. மான நஷ்ட வழக்குன்றதுலாம் நம்மளுடைய சட்டத்தின் அடிப்படையில் நிறைய ஓட்டைகள் இருப்பதனால இது இன்னும் கூட ஒரு காலத்துக்கு இழுக்க தான் செய்யும். ஏன்னா உடனே முடியும். ஏன்னா சாதாரண இது சிவில் கேஸோ கிரிமினல் கேஸ்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கேஸ் மான நஷ்ட கேஸ்லாம் வந்துட்டு எப்படியோ கொஞ்ச நாள் இழுக்கும். அதனால கண்டிப்பாக டிஆர் பாலு இந்த விஷயத்துல தலைகுனிவாரு, அவருக்கு தண்டனை உறுதி. இப்போ பாஜக தலைவராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து திமுக DMK ஃபைல்ஸ்ல பண்ணியிருக்காரு.
ஆனா வந்து இப்போவும் ஒரு முன்னாள் தலைவரா மாறிய பின்பும் தலைப்பு செய்திகள் ஒரு டைம் லைன்ல இருக்காரு. ஆனா அதற்கு உரிய மரியாதை வந்து பாஜகவுல கிடைக்கல அப்படின்ற போல ஒரு விமர்சனம் ஒண்ணு வருது சார். இப்போ அண்மையில வந்து அமித்ஷா வந்திருந்தாரு. அந்த அவரை சந்திப்பதற்காக கூட அவர் போகல, ஏன் வழி அனுப்புவதற்காக கூட போகல அப்படின்ற போல விமர்சனம் வருது. அங்க என்ன சார் நடக்குது அண்ணாமலைக்கும் இந்த பாஜகவுக்கும் முடியும்? அண்ணாமலை முன்னாள் தலைவர் தான், தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவர் தான், சரிங்களா? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன ஒரு வழிமுறையை ஒரு மரியாதையை கட்சி கொடுக்குறதோ அதே மரியாதை தான் அவருக்கும் கொடுக்கும். எல்லா டைம்லையும் போய் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் மீட் பண்ணுறாங்களா? கிடையாது. அது போல தான் இது எப்படின்னா கட்சியோட புரோட்டோகால். இந்த விஷயத்துக்கு இவங்க தான் இல்ல, அதாவது தமிழிசையும் அண்ணாமலையும் ஒரே முகமா அப்படின்றது போல வேறுபடுதல். இவரு ரொம்ப அவருடைய தாக்கம் அதிகமா இருக்கு. தாக்கம் அதிகமாக இருந்தாலும் பொறுப்பு என்பது ஒண்ணுதான். கட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை தான் பார்க்குமே தவிர தாக்கத்தை கட்சி பார்க்காது என்னைக்குமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு முகமாவே இருக்காரு. தாக்கம்னு பார்த்தா நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கர்நாடகால எடியூரப்பாவோட பெரிய தாக்கம் என்ன இருக்க முடியும்? கடைசியில எடியூரப்பாவே கட்சி ஓரம் கட்டிட்டு நீ இல்லைன்னா கூட நான் எலெக்ஷன்ல சந்திப்பேன், சந்திச்சாங்களா இல்லையா? அதன் பிறகு மனம் திரிந்து அவர் வந்து திரும்ப கட்சியில ஜாயின் பண்ணாரா இல்லையா? திரும்ப அவர் முதலமைச்சராக இல்லையா? அப்போ இங்க முகத்தெல்லாம் பாஜக பார்க்க மாட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை நரேந்திர மோடி இல்ல நாளைக்கு அடுத்து இன்னொருத்தர். நீங்க நினைச்சீங்களா நரேந்திர மோடி வருவார்? நீங்க நினைச்சீங்களா? யார் நினைச்சீங்க? நீங்க அத்வானி தான் அடுத்து வருவார் நினைச்சீங்க. வாஜ்பாய்க்கு அடுத்து அத்வானி தான் வருவார் நினைச்சோம். ஆனா கடைசியில் யார் வந்தா? நரேந்திர மோடி வந்தார். நரேந்திர மோடி கூட இவர் தான் அறிவிக்க போறாங்க யாருக்குமே தெரியாது. அவர் பிரச்சார தலைவராக தான் அறிவிச்சாங்க. 2014 கால எலெக்ஷனோடுக்கு பிரச்சார தலைவராக தான் அறிவிச்சாங்க. அதன் பிறகுதான் அந்த 2014 பிகினிங்ல தான் அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி இப்படிதான். அது அண்ணாமலைக்கும் பொருந்தும், அண்ணன் நயினா நாகேந்திரனுக்கும் பொருந்தும், தமிழிசைக்காவுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணி முழுமை அடைவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள். இதை நான் சொல்லல, டிடிவி தினகரன் சொன்னார். என்னை கூட்டி போய் அமித்ஷா கிட்ட பேச வச்சதே அண்ணாமலை அவர்கள் தான். எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வாங்க நான் கூட்டு போய் பேச வச்சுதான் அண்ணாமலை அவர்கள் தான். அப்பதான் என்கிட்ட அமித்ஷா அவர்கள் கேட்டாரு, நீங்க இப்ப உங்களோட சண்டையில திரும்ப திமுக வரணும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, போன தடவையும் நீங்க இல்லாதனால தான் ஒரு பெரிய டிராபேக் நம்ம கூட்டணிக்கு வந்துச்சு. இந்த தடவை நீங்க இருந்தா நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்கன்னு அமித்ஷா அவர்கள். அப்ப அமித்ஷா கிட்ட யார் கூட்டு போறா? அண்ணாமலை. அப்போ இந்த கூட்டணி உடையணும்னு அவர் நினைச்சா டிடிவி தினகரனை கூட்டு போறாரு. அப்போ இந்த கூட்டணி முழுமை பெறுவதற்கு காரணமே பேக் போனா இருந்து வேலை செய்யுது அண்ணாமலை அவர்கள். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணிக்கு அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு, நாங்க இனிமே 2 பேரும் சேர்ந்து ஆட போற ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு அண்ணாமலை ஏதோ உள்ள பூந்து அதை பண்றாரு இதை பண்றாருன்னா எப்படியா அதை சொல்ல போறாரு? அப்போ ஏன் டிடிவி தினகரன் இப்படி சொல்ல போறாரு? அண்ணாமலை என்பது இந்த கூட்டணிக்கு முக்கிய பங்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அமைப்பு செயலாளர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஒரு புதிய அமைப்பு செயல் பிரசோபகுமார் என்பவர் வந்து அரசுல இருந்து நியமிக்கப்பட்டாச்சு. இல்ல நியமிக்கலாம் படல இன்னும். ஓகே, சொல்லியிருக்காங்க. அது போன்ற வந்திருக்கு, செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. ஆனா அதே போன்ற அண்ணாமலை வந்து அந்த தேர்தல் பொறுப்புல இருந்து விலகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அவர் யாரு அடுத்து நியமிக்க போறாங்க? அது வந்து இடைவெளியா அப்படியே இருக்கு, கோடிட்ட இடங்களாவே இருக்கு. யாரை ஃபில்அப் பண்ண போறாங்க? எந்த விஷயத்துக்கு? இப்போ தேர்தல் பொறுப்புல இருந்து அவர் விலகி இருக்காரு இல்லைங்களா அண்ணாமலை, அது அப்படியே. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒர்க் அவரால் பண்ண முடியாது. அதாவது இது எப்படின்னு சொன்னா, கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை விட முக்கியமான பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. முதல்ல 6 தொகுதி கொடுத்தாங்க இல்லையா? அந்த 6 தொகுதி என்னன்னா அமைப்பை பார்க்க வேண்டும். அமைப்பை பார்ப்பதுன்னா சும்மா கிடையாது. ஒரு அமைப்புன்னா ஒரு மாவட்டம் இருக்கும், ஒரு மாவட்டத்தில் 20 மண்டல் இருக்கும். அதாவது நீங்க திமுக அதிமுக நகரம்னு சொல்லுவாங்க. நம்மளதுல பாத்தீங்கன்னா தேசிய கட்சியில பார்த்தீங்கன்னா மண்டல்னு சொல்லுவாங்க. இந்த மண்டல்ல இருக்கக்கூடிய 20 மண்டல், அந்த 20 மண்டலை பார்க்கணும்னா அவரால் செய்ய முடியாத காரியம். ஏன்னா அவங்க 6 கொடுக்கப்பட்ட 6 தொகுதி ஒன்று சிங்கானூர் கொடுத்துருக்காங்க, ஒன்று சென்னையில் கொடுத்துருக்காங்க. மாறி மாறி இருக்கு. தன்னுடைய அப்பாவுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ கொடுத்துருக்கு அதை விட வேல்யூபிளான பதவி சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கு. அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து சொல்றாங்க அவருக்கு மத்தியிலையும் பதவி இருக்கு, அடுத்து சக்தி கேந்திரா பதவி அப்படின்ற போல தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. அது அதிகாரப்பூர்வமா வெளியாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுனாலதான் அவர் அறிவிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்ணிருக்காரு. நானும் அதுல 10 கால் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அது இல்லாம கிட்டத்தட்ட 24,000 சக்தி கேந்திரக்கு 24,000 சக்தி கேந்திரத்திலும் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள தெருமுனை கூட்டங்கள் போடணும். அதுக்கும் பொறுப்பாளர் அண்ணன் தான். அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க, பிரச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சக்தி கேந்திரம் என்ன அப்படின்னாக்கா ஒரு 3 பூத்து சேர்ந்து ஒரு சக்தி கேந்திரம். அந்த 3 பூத்துக்கு ஒரு தெருமுனை கூட்டம் போட சொல்றாங்க. அப்ப 24,000 தெருமுனை கூட்டத்துக்கு யார் பொறுப்பாளர்? அண்ணாமலை அவர்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியமான பதவி. அப்ப தெருமுனை கூட்டத்தினால்தான் ஒரு கட்சியோடைய எதிர்வினையை நம்ம சொல்ல முடியும். திமுகவுடைய ஊழலையும் திமுகவுடைய விரோத சக்தியை நம்ம எப்படி சொல்ல முடியும்? தெருமுனை கூட்டங்கள் மூலமாக சொல்ல முடியும். அப்ப அந்த தெருமுனை கூட்டங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து யாரை போட்டிருக்காங்க? கட்சி அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு கட்சி வந்துட்டு லெட்டர் பேர்லாம் அறிவிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓகே நீங்க பாத்துங்க இப்படி இதெல்லாம் தேசியத்துல இருந்து அறிவிப்பு வராது. அடுத்த ஒரு நேரடியான பிரச்சாரத்துல இறங்குவாரா சார்? இப்போ கட்டாயமாக இறங்குவார். அவர் அன்னைக்கே சொன்னாரு, என்னால இந்த வேலை தான் செய்ய முடியாது, ஆனா பிரச்சாரத்திற்கு என்னால் வர முடியும், அதுக்கு என்னால் நேரம் கொடுக்க முடியும், என்னால் அமைப்பு ரீதியான வேலையை மட்டும் தான் செய்ய முடியாது அன்னைக்கு தெளிவா சொல்றேன். தேமுதிக வந்து 2 பக்கமும் போகாமல் ஒரு நடுநிலைமையா தான் இருக்காங்க.
ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஈஷாவில் நடந்த கூட்டத்துல அதிமுக முன்னாள் அமைச்சரோட அருகில் ஏதோ பேசப்பட்டது, கூட்டணி குறித்தெல்லாம் பேசப்பட்டது அப்படின்ற போல செய்திகள் வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மை? தேமுதிக வந்து என்டிஏ பக்கம் வர வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது நாங்களும் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நாங்கள் சொல்லலை. திமுகவும் அவங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களும் அதான் சொன்னாங்க, நாங்கள் இன்னும் யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தலை. தொண்டர்களுடைய கருத்துப்படி தொண்டர்களுடைய எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து என்ன கருத்தை சொல்கிறாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாதான் நல்லது என்பது அவங்க கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பான. ஏன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சார். அவர் இருந்த வரைக்குமே திமுக பக்கம் போகவே இல்லை. திமுகவுக்கு எதிராக மக்கள் நல கூட்டணி அமைச்சார், திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட கூட்டணி அமைச்சார், தவிர திமுகவுக்கு சாதகமாக என்னைக்குமே பேசுறது கிடையாது. அப்போ இவர்கள் திமுக பக்கம் போகிறார்கள் சொன்னால் அது உண்மையிலேயே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகத்தான் அதை பார்க்கப்படும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தீங்க. தேங்க்யூ சார்.